Hi students, welcome to Priya's Minimax. இந்த வீடியோல நம்ம எக்ஸசைஸ் 1.4 question number 10 to 12 பார்க்க போறோம். இந்த சாப்டருக்கான கம்ப்ளீட் பிளேலிஸ்ட் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன், செக் பண்ணி பாருங்க. Function f minus 5 to 9 to r. r9 எடுத்த ரியல் நம்பர். ஸோ நம்மளுக்கு எக்ஸோட வேல்யூ என்ன மைனஸ் 5லேருந்து 9 வரைக்கும் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அண்ட் எஃப் ஆஃப் எக்ஸோட ஃபங்க்ஷன் என்ன ரியல் நம்பர். ஸோ இதோட ஆன்சர் என்ன வேணால் வரலாம். ஓகே, இட்ஸ் டிஃபைன்ட் அஸ் இந்த ஃபங்க்ஷன் கொடுத்துட்டாங்க. இப்போ இதில் எஃப் ஆஃப் மைனஸ் 3 எஃப் ஆஃப் 2 கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், இது பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இது என்ன சொல்லியிருக்கோம், இந்த இடத்துல ஈக்குவல் டு இருந்தால் இந்த நம்பர் சேர்க்கணும். ஸோ அப்போது இந்த 6x + 1 எப்போலாம் பண்ணுவோம், -5 -4 -3 -2 -1 0 1. இங்கே 2 கிடையாது. ஏன் 2 கிடையாது, பிகாஸ் இங்கே லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு போடலை. ஸோ அதனால் இந்த 6 வேல்யூஸ்க்கும் இந்த ஃபங்க்ஷன் வருமா. அடுத்தது பாருங்கள், இப்போ இந்த ஃபங்க்ஷன் எது வரும், இங்கே லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு போட்டிருக்காங்க. ஸோ 2ல் ஸ்டார்ட் பண்ணுங்கள். 2 3 4 5 6 கிடையாது. ஸோ 6 இங்கே வந்துருச்சு பாருங்கள். இப்போ 6ஓட ஃபங்க்ஷனுக்கு என்னென்ன வருது, 6 7 8 9 உண்டு. பிகாஸ் இங்கே லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு இருக்குது. ஈக்குவல் டு இருந்தால் 9 சேர்க்கணும். ஸோ 6 7 8 9. ஸோ இப்போ வேல்யூஸ் எது எதுக்கு எந்தெந்த ஃபங்க்ஷன் தெளிவாக தெரிஞ்சிச்சா. இப்போ ஸ்ட்ரைட்டாக கண்டுபிடிப்போமா. ஃபர்ஸ்ட் இப்போ இதில் 2 கொடுத்துருக்காங்க. ஸோ எஃப் ஆஃப் -3. ஃபஸ்ட்டு -3ன்றது எந்த ஃபங்க்ஷன், இந்த ஃபங்க்ஷன். அப்போ 6x + 1 எடுத்துக்கோங்க. ஸோ எஃப் ஆஃப் -3 6x + 1 அப்படின்னா 6 × -3 + 1. ஸோ இப்போ இது பண்ணிங்கன்னா -18 + 1 = -17. இப்போ நெக்ஸ்ட் என்ன, எஃப் ஆஃப் 2. ஸோ இப்போ இதே மாதிரி எஃப் ஆஃப் 2 எடுத்துக்கோங்க. 2 அப்படின்றது எங்கே வருது, நம்மளுக்கு இந்த ஃபங்க்ஷனில் வருது. 2 3 4 5 இதில் தான் இருக்குது. ஸோ 2 இங்கே இருக்கிறதுனால நம்ம இந்த ஃபங்க்ஷன் எடுத்துக்கணும். 5x² - 1. ஸோ இப்போ பாருங்கள், 5x² - 1. ஸோ இப்போது 5 × x² அப்படின்ற அர்த்தம் 2². ஸோ அப்போது 2² - 1. ஸோ இப்போ இது எப்படி பண்ணுறோம் பாருங்கள், 5 × 2² எவ்வளோ, 4. ஸோ அப்போ 4 - 1 அப்படின்னா 5 4s are 20, 20 - 1 is 19. ஓகே, ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன, இது ரெண்டுத்தையும் வந்து ஆட் பண்ணணும். அப்போ எஃப் ஆஃப் -3 + எஃப் ஆஃப் 2 = -17 + 19. இப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ண 19 17 போயிடுச்சுன்னா 2. ஸோ அப்போ நம்மளோட ஃபர்ஸ்ட் ஒன்னோட ஆன்சர் என்ன, 2. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் பேஜில் செகண்ட் சம் பார்ப்போம். எஃப் ஆஃப் 7 - எஃப் ஆஃப் 1. ஓகேவா. அப்போ இதில் 7 அப்படின்றது எந்த ரேஞ்சில் இருக்குது, கீழே இருக்குது பாருங்கள். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து எஃப் ஆஃப் 7 = 3x - 4. அப்போ எக்ஸ் இருக்கிற இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம், 7 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ -4. 7 3s are 21 - 4. ஸோ 21 - 4 என்ன வரும் நம்மளுக்கு, 17. ஸோ எஃப் ஆஃப் 7 வந்து 17 அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், எஃப் ஆஃப் 1 கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ 1 அப்படின்றது எங்கே இருக்குது, இந்த இடத்துல இருக்குது. கரெக்டாக. ஸோ இந்த ரேஞ்ச் மட்டும் தப்பு இல்லாமல் எழுதுனீங்கன்னா செம்ம ரொம்ப ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். இங்கே 6x + 1. ஸோ 6x + 1 6 × 1 + 1. ஸோ 6 1s are 6, 6 + 1 7. ஸோ அப்போ எஃப் ஆஃப் 1ஓட வேல்யூ என்ன நம்மளுக்கு, 7. இப்போ என்ன கேட்குறாங்க, எஃப் ஆஃப் 7 - எஃப் ஆஃப் 1 சொல்கிறாங்க. அப்போ எஃப் ஆஃப் 7 - எஃப் ஆஃப் 1 அப்படின்னா எஃப் ஆஃப் 7 எவ்வளோ கண்டுபிடிச்சோம், 17 - 7 = 10. ஸோ அப்போ நம்மளுக்கு செகண்டோட ஆன்சர் என்ன வந்திருக்கு, 10. ஸோ இப்போ இதோட இந்த செகண்ட் சம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் தேர்ட் சம் பார்ப்போம். இதில் 2 × எஃப் ஆஃப் 4 + எஃப் ஆஃப் 8. ஓகேவா. அப்போ தேர்ட் சம் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 2 × எஃப் ஆஃப் 4 ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு 4 எஃப் ஆஃப் எக்ஸ் இருக்கிற இடத்துல 4 இருக்குது. அப்போ இங்கே 4 எங்கே இருக்குது, இந்த ஃபங்க்ஷனில் இருக்கா. அப்போ அது எப்படி எழுதுறீங்க, 2 × 5x² - 1. ஓகே, இப்போ எக்ஸ் இருக்கிற இடத்துல நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணணும், 4 பண்ணணும். 5 × 4² - 1. அப்போ 2 × 4² வந்து 16. ஓகே, ஸோ 5 × 16 - 1. இப்போ இது உள்ள மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆகும், 5 6 are 30க்கு 0 பேலன்ஸ் 3. ஸோ 80. 5 16 × 80 - 1. ஸோ 2 × 79 - 1. 9 2s are 18க்கு 8 பேலன்ஸ் 1. 7 2s are 14 1 15. ஸோ 158. இது என்னது, 2 × எஃப் ஆஃப் 4. அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம், எஃப் ஆஃப் 8 கண்டுபிடிக்க போகிறோம். 8 கண்டுபிடிச்சு இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணணும். இப்போ 8ன்றது எங்கே இருக்குது பாருங்கள், இந்த ஈக்குவேஷனுக்கு தான் 6 7 8 9 இருக்குது. அப்போது எஃப் ஆஃப் 8க்கு வந்து 3x - 4. ஓகே, அப்போ 3 × x இருக்கிற இடத்துல 8 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஸோ 8 3s are 24. 24ல் 4 போயிடுச்சுன்னா நம்மளுக்கு என்ன வரும், எஃப் ஆஃப் 8 வந்து 20. ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுவோமா. 2 × எஃப் ஆஃப் 4 + எஃப் ஆஃப் 8 = 158
ப்ளஸ் 20 இஸ் ஈக்குவல் டு 178. ஸோ அப்போ நம்ம தேர்டோட ஆன்சர் என்ன 178. ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து ஃபோர்த்து சம் பார்ப்போம். இதில் வந்து 2 இன்ட்டு எஃப் ஆஃப் -2 மைனஸ் எஃப் ஆஃப் -6 ஓகேவா, எஃப் ஆஃப் 6. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஒவ்வொன்றும் தனித்தனியாக இது தனியாக இது தனியாக இது தனியாக இது தனியாக கண்டுபிடிச்சி நாலுத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள் 2 இன்ட்டு எஃப் ஆஃப் -2 அப்போ 2 இன்ட்டு -2ன்றது இது இந்த ஃபங்க்ஷன், அப்போ 6x + 1. ஓகே, இப்போ 6x + 1 அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்குது பாருங்கள் 2 இன்ட்டு 6 எக்ஸுக்கு பதில் என்னது -2. ஸோ -2 + 1 இது பண்ணிங்க அப்படின்னா 6 2s are -12 -12ல் 1 ஆட் பண்ணிங்கன்னா -11. அப்போ -11ம் 2வும் பண்ணிங்கன்னா -22. அப்போ 2 இன்ட்டு எஃப் ஆஃப் -2 -22. நெக்ஸ்ட் என்ன போர்ஷன் இருக்குது, எஃப் ஆஃப் 6 இருக்குது. 6 அப்படின்றது எங்கே இருக்குது பாருங்கள், இங்கே கீழே இருக்குது. ஸோ 3x - 4. இப்போது 3 இன்ட்டு 6 - 4 அப்போ என்ன வருது பாருங்கள் 6 3s are 18 18 to 4 போயிடுச்சுன்னா 14. இப்போ நம்ம இந்த நியூமரேட்டர் ரெண்டுமே கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ டினாமினேட்டர் எஃப் ஆஃப் 4 கண்டுபிடிப்போமா, எஃப் ஆஃப் 4 இஸ் ஈக்குவல் டு சென்டரில் இருக்கிற வேல்யூ. ஸோ அப்போ 5x² - 1 எஃப் ஆஃப் 4. ஸோ 5 இன்ட்டு 4² - 1. இப்போ நம்ம போன ஸ்டெப்லேயே அதாவது இந்த இடத்துல எஃப் ஆஃப் 4க்கு நம்ம இது என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம். 4² என்ன 16 16 5 டைம்ஸ் என்ன 80 80ல் 1 போயிடுச்சுன்னா நம்மளுக்கு என்ன வந்தது 79. ஸோ இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம இந்த சம்மில் போட்டோம் இல்லையா, அப்போ 16 × 8 80 80ல் 1 போயிடுச்சுன்னா 79. இந்த 79 தான் நீங்கள் 2ஆல் மல்டிப்ளை பண்ணீங்க 158 வந்தது. இப்போது வெறும் 79. இப்போ அடுத்தது பாருங்கள் எஃப் ஆஃப் -2. இப்போ அதே மாதிரி இந்த எஃப் ஆஃப் -2 தான் இங்கே இருக்குது பாருங்கள். 2 இன்ட்டு எஃப் ஆஃப் -2 இருக்கு இல்லையா, அதே தான் இங்கே கீழே இங்கேயும் -2 தான் இங்கேயும் -2 தான். அப்போ இதே தான் வரும் பாருங்கள். என்ன வருது பாருங்கள் 6x + 1. அப்போ 6 இன்ட்டு -2 இதே -2 பண்ணால் 6 இன்ட்டு -2 + 1 நம்மளுக்கு என்ன வந்தது அப்போது -11. ஓகே, இங்கே -2 போட்டிங்கன்னா 6 - 2 -12 -12ல் 1 ஆட் பண்ணிங்கன்னா -11. ஸோ அப்போ இந்த ஃபோர்த்து சம் நம்ம கம்ப்ளீட்டாக என்ன வருது, இது என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் -22. அதை அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. சிம்பிள் மைனஸ் இருக்குது. எஃப் ஆஃப் 6 என்ன பண்ணியிருக்கோம் 14. ஸோ அதை அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. டிவைடட் பை எஃப் ஆஃப் 4 என்னது 79. ஸோ 79 ப்ளஸ் எஃப் ஆஃப் -2 என்னது -11. ஸோ இது வந்து -11. இப்போ மேலே சிம்பிளிஃபை பண்ணுங்கள். ரெண்டுமே சேம் சிம்பிள் அப்படின்றதுனால நம்ம என்ன பண்ணணும் ஆட் பண்ணணும். ஸோ மைனஸ் சிம்பிள் போட்டுட்டு நம்மளுக்கு என்ன வருது 36. ஸோ 36 டிவைடட் பை கீழே என்ன இருக்குது பாருங்கள் 79ல் 10 போயிடுச்சுன்னா 69 இன்னொரு 1 போயிடுச்சுன்னா 68. ஓகே, ஸோ இப்போ மேலேயும் கீழே எந்த டேபிளால் கட் பண்ணலாம், 4 டேபிளால் பண்ணலாமா, ஏன் 4 டேபிளால், இதுவும் 4 டேபிளில் வரும் இதுவும் 4 டேபிளில் வரும். அப்போ நீங்கள் 4 அடிச்சிங்கன்னா 4 9 டைம்ஸ் 36, இங்கே வந்து 4 1 டைம்ஸ் 4 2, ஸோ 17. அப்போ நம்மளுடைய ஆன்சர் என்ன -9/17. ஸோ நம்மளுக்கு ஃபோர்த்து சம்க்கான ஆன்சர் -9/17. ஸோ இப்போ இதோட இந்த 10th சம்மில் இருக்க 4 சப்டிவிஷன்ஸும் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. The distance S an object travels under the influence of gravity in time t seconds is given by S of t கொடுத்துட்டாங்க. G is the acceleration due to gravity and AB are constants. Specify whether the function S of t is 1 1 or not. என்ன வெரிஃபை பண்ண சொல்கிறாங்க, இந்த ஃபங்க்ஷன் அவங்க கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷன் வந்து 1 1 ஃபங்க்ஷனாக இல்லையா அப்படின்னு மட்டும் நம்மளை கேட்குறாங்க. ஸோ இப்போ பாருங்கள் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, நம்மளுக்கு டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க இன் டேர்ம்ஸ் ஆஃப், அதாவது வந்து நம்மளுக்கு ஜென்ரலாக எப்படி கொடுப்பாங்க எஃப் ஆஃப் எக்ஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸில் கொடுப்பாங்களா, அதே மாதிரி தான் எஸ் ஆஃப் டீன்ற டிஸ்டன்ஸ் வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் டைமில் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம என்ன ப்ரூஃப் பண்ணணும் 1 1 அப்படின்னா டைமோடது வந்து 1 2 3 4ன்னு வேரி ஆக ஆக நம்மளுக்கு என்ன ஆகணும் டிஸ்டன்ஸ் வேரி ஆகணும். ஸோ ஒரு டைமுக்கு வேறு டிஸ்டன்ஸ், அடுத்த டைம் கொடுக்கும்போது இன்னொரு டிஸ்டன்ஸ் அப்படின்னு மாறிக்கிட்டே இருந்தது அப்படின்னா என்ன சொல்லுவோம், இதை வந்து 1 1 அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த சம்ஸை ஒவ்வொரு டீச்சர்ஸும் ஒரு மாதிரி சால்வ் பண்ணுறாங்க. ஸோ நான் உங்களுக்கு 2 மெத்தட் காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன ப்ரூஃப் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த கிவன் ஃபங்க்ஷனை நீங்கள் வந்து t1 = t2, அதாவது வந்து வேல்யூ வந்து உங்களுக்கு டைம் t1 t2 சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க அப்படின்னா அதோட வேல்யூ வந்து ஈக்குவலாக வருதான்னு ப்ரூஃப் பண்ண போகிறோம். ஸோ பாருங்கள் இப்போ நம்ம ப்ரூஃப் பண்ண போகிறது டு ப்ரூவ் வந்து t1 = t2 if S of t1 is equal to S of t2. Okay,
இங்கே டி இருக்கிற இடத்துல நீங்கள் T1 T2 சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்குன்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன வரணும், T1ம் T2 ஈக்குவலாக இருக்கணும். அதாவது இதோட டைம் வந்து உங்களுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு எடுத்துக்கிட்டே வரீங்கன்னா அதோடைய எப்படி இருக்கணும், நான் உங்களோட டிஸ்டன்ஸும் ஈக்குவலாக இருக்குன்னு சொல்லணும். இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள் S of T1 S of T2 எடுத்துக்கலாமா. இதை T1 அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா என்ன ஆகும், ஆக்சுவலாக இங்கே பாருங்கள் S of T1 is equal to S of T2. இதுதான் நம்ம எடுத்துக்கிற ஸ்டேட்மெண்ட். அப்போ T இருக்கிற இடத்துல என்ன பண்ணணும், T1 சப்ஸ்டியூட் பண்ணணுமா. 1/2 into GT1 square plus AT1 plus B equal to next என்ன 1/2 into GT2 square. ஏன்னா T1க்கு Tக்கு பதில் இந்த இடத்துல என்ன பண்ணணும், T2 square then AT2 plus B. இப்போ இங்கே plus B கேன்சல் ஆகிடும், which means என்ன அர்த்தம், B இந்த பக்கம் வந்தால் மைனஸ் B. ஸோ plus B minus B 0. அதுதான் வந்து plus B கேன்சல் ஆகிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் பாருங்க, நெக்ஸ்ட் இது என்ன கொண்டு வரலாம், இது ரெண்டுத்தையும் இந்த பக்கம் கொண்டு வரலாமா. கொண்டு வந்தீங்கன்னா half into GT1 square minus half into GT2 square plus AT1 minus AT2 equal to 0. ஏன்னா B கிடையாது, B 0 ஆயிடுச்சு. ஸோ equal to 0. இப்போ இதில் காமனாக இருக்கிறது மட்டும் வெளியில் எடுங்க. half G இது ரெண்டுமே காமனாக இருக்கா, வெளியில் எடுத்துட்டிங்கன்னா T1 square minus T2 square ப்ளஸ் இதில் A காமனாக இருக்கா. ஸோ T1 minus T2 எழுதியாச்சா. இப்போ பாருங்கள் இது A ஸ்கொயர் மைனஸ் B ஸ்கொயர் ஃபார்மில் இருக்குது. ஸோ அப்போ அதை என்ன எழுதலாம், நம்ம A + B into A minus B அப்படின்னு நம்ம இதை வந்து பிரித்து எழுதலாம். ஸோ இப்போ இது எப்படி பிரித்து எழுதுகிறோம் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் இந்த half into G into A minus B, அதாவது T1 ஸ்கொயர் வராது, T1 + T2 into T1 minus T2 plus A into T1 minus T2 equal to 0. இப்போ இதில் T1 minus T2 காமனாக இருக்குது. ஸோ வெளியில் எடுத்துக்கிறோம். T1 minus T2 into நம்மளுக்கு என்னென்ன இருக்குது, half into G into T1 plus T2 plus A equal to 0. ஸோ இப்போ என்ன பண்ணலாம், இது ரெண்டு ப்ராடக்டில் இருக்கா. ஸோ இதை தனியாக ஈக்குவல் டு 0 பண்ணலாம், இது தனியாக 0 பண்ணலாம். ஸோ இப்போ பாருங்கள் T1 minus T2 equal to 0 ஃபஸ்ட்டு ஒன். அண்ட் செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா half into G into T1 plus T2 plus A equal to 0. இப்போ இந்த போர்ஷன் நீங்கள் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை, பிகாஸ் நம்ம என்ன ப்ரூஃப் பண்ண போகிறோம், T1ம் T2 ஈக்குவல் தான் ப்ரூஃப் பண்ண போகிறோம். அப்போ -2 இந்த பக்கம் என்ன ஆகும், +2 ஆகும். ஸோ இப்போ நீங்கள் வந்து ஸ்பீடு, அதாவது டிஸ்டன்ஸ் வந்து வித் ரெஸ்பெக்ட் டு டைம் வந்து நீங்கள் எடுத்துக்கும் போது உங்களுக்கு என்ன ஆகுது, இந்த டிஸ்டன்ஸ் ஈக்குவலாக வர மாதிரி டைம் ஈக்குவலாக வர்றதுனால நம்ம என்ன சொல்கிறோம், therefore S of t function is 1 to 1. ஸோ என்ன எழுதுகிறோம், therefore S of t function is 1 to 1. இது வந்து நீங்கள் ஒரு மெத்தடில் சால்வ் பண்ணுறது. அதாவது நம்ம என்ன எடுத்துக்கிட்டோம், இந்த ஸ்டேட்மெண்ட் எடுத்துகிட்டு இதில் வேல்யூ ப்ரூஃப் பண்ணிகிட்டே வந்து உங்களுக்கு T1 ஈக்குவல் டு T2 வந்தாலே நம்ம என்ன சொல்லலாம், இந்த ஃபங்க்ஷனை 1 to 1 ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இது இல்லாமல் இன்னும் ஒரு சில டீச்சர்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க, இந்த இடத்துல எக்ஸுக்கு, அதாவது வித் ரெஸ்பெக்ட் டு டீக்கு டைமுக்கு 1 2 3 அந்த மாதிரி டைமுக்கு வேல்யூஸ் கொடுத்து சப்ஸ்டியூட் பண்ணுறாங்க. அது நான் மெத்தட் 2 உங்களுக்கு எப்படி பண்ணணும்னு சொல்கிறேன். இப்போ இதில் இதே ஃபங்க்ஷனில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, டீக்கு வந்து 1 2 3 4 அப்படின்னு நம்ம என்ன பண்ணலாம், வேல்யூ கொடுத்துட்டே போகலாம். டைமுக்கு வேல்யூ கொடுக்கும்போது நம்மளுக்கு டிஸ்டன்ஸ் என்ன ஆகணும், சேஞ்ச் ஆகணும். ஸோ இப்போது எஸ் ஆஃப் டீக்கு 1 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க. 1/2 into G into 1 square plus A into 1 plus B. ஸோ இப்போ இது பண்ணிங்கன்னா என்ன வரும், half into G plus A plus B. ஓகே, இப்போ டீக்கு 1 சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஒரு வேல்யூ வந்துருச்சு. ஸோ இப்போ எஸ் ஆஃப் 2 பண்ணுங்க, அதாவது இதே 2க்கு 2 சப்ஸ்டியூட் பண்ணும்போது half into G into 2 square plus A into 2 plus B is equal to, இப்போ 2 square வந்து 4, அதை கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும், 2 ஆகும். ஸோ 2G plus 2A plus B. இப்போ நம்ம 1 கொடுக்கும்போது, அதாவது 1ன்னு வச்சுக்கோங்க, 1 கொடுக்கும்போது வேறு வேல்யூ வந்திருக்கு, 2 கொடுக்கும்போது நம்மளுக்கு வேறு வேல்யூ வந்திருக்கு. அடுத்து எஸ் ஆஃப் 3 ஒன்று ட்ரை பண்ணி பார்ப்போமா. 1/2 into G into 3 square plus A into 3 plus B. அப்போ என்ன வரும், 3 square 9 அப்படின்னா 9/2G plus 3A plus B. ஸோ இப்போ டில் நீங்கள் என்ன வேல்யூஸ் கொடுத்தாலும் உங்களுக்கு என்ன வருது, நம்ம கொடுக்குற டைமுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய டிஸ்டன்ஸ் வந்து சேஞ்ச் ஆகுது. ஸோ அப்போ என்ன நம்ம எழுதலாம், ஆக்சுவலாக சேஞ்ச் இன் டிஸ்டன்ஸ். ஸோ இது எப்படி எழுதுறீங்க அப்படின்னா, சேஞ்ச் இன் டிஸ்டன்ஸ் for every value of
டைம் இன் t செகண்ட்ஸ். ஓகே, t செகண்ட்ஸ்க்கு நீங்கள் வெவ்வேறு வேல்யூஸ் கொடுக்க உங்களுக்கு என்ன ஆகுது, டிஸ்டன்ஸ் வந்து சேஞ்ச் ஆகுது. ஸோ இட் இஸ் 1-to-1 ஃபங்க்ஷன். 1-to-1னாலே நம்மளுக்கு என்ன அர்த்தம், ஒரு வேல்யூக்கு வேறு வேல்யூ வர்றோம். இப்போ 2க்கும் இதே வந்திருந்தது, இல்லை 3க்கும் இதே வேல்யூ ஏதாவது ரிப்பீட் ஆயிருந்ததுன்னா இது 1-to-1 கிடையாது. ஸோ எய்தர் நீங்கள் ஃபஸ்ட்டில் ப்ரூஃப் பண்ண மாதிரி t1 = t2ன்னு ப்ரூஃப் பண்ணலாம், ஆர் இந்த செகண்ட் மெத்தடில் இந்த மாதிரி நீங்கள் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி ப்ரூஃப் பண்ணலாம். ஸோ இப்போ இதோட இந்த 11th சம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. லாஸ்ட் சம் பாருங்க. the function t which maps the temperature in Celsius into temperature in Fahrenheit is defined by function கொடுத்துருக்காங்க. நார்மலாகவே நமக்கு தெரியும் டெம்பரேச்சரை செல்சியஸ், ஃபாரன்ஹீட், கெல்வின் 3 வேல்யூவில் மட்டும்தான் நம்ம அளக்க முடியும். இப்போ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, செல்சியஸ்க்கும் ஃபாரன்ஹீட்டுக்கும் உள்ள ஒரு ரிலேஷனை ஒரு ஃபங்க்ஷனாக அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த ஃபங்க்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஃபாரன்ஹீட் அப்படின்றது வந்து வித் ரெஸ்பெக்ட் டு சி, டெம்பரேச்சர் வித் ரெஸ்பெக்ட் டு செல்சியஸில் மாற்றி எழுதுனா என்ன ஃபார்முலா தெரியும் நம்மளுக்கு, 9/5c + 32 அப்படின்றது ஃபார்முலா. இது ஆக்சுவலி நிறைய பேர் நீங்கள் என்ன பண்ணுவாங்க, சயின்ஸ்லேயும் படிச்சிருப்பீங்க. ஸோ இப்போ இதை ஃபஸ்ட்டு எப்படி சால்வ் பண்ணுறோம் பாருங்கள். t(0) அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ சி இருக்கிற இடத்துல 0 இருக்குது. அப்போ இந்த ஃபங்க்ஷனில் சி இருக்கிற இடத்துல நம்ம என்ன பண்ணணும், 0 சப்ஸ்டியூட் பண்ணி எழுதணும். அப்போ 9/5 × 0 + 32. இப்போ எனிதிங் மல்டிப்ளை வித் 0 இந்த போர்ஷன் கேன்சல் ஆகிடும். அப்போ நம்மளுக்கு என்ன வரும், 32. இதோட யூனிட் என்ன, நம்ம கண்டுபிடிக்கிறது ஃபாரன்ஹீட். அப்போ நம்ம கண்டுபிடிக்கிறதோட ஆன்சர் 32 டிகிரி ஃபாரன்ஹீட். இப்போ இதே மாதிரி செகண்ட் சம் பாருங்கள். t(28) கேட்குறாங்க. அப்போ அதே மாதிரியே 0க்கு பதில் இப்போ என்ன பண்ணுவோம், 5 நம்ம சி இருக்கிற இடத்துல 28 சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். ஸோ 28 பண்ணிங்க அப்படின்னா இப்போ என்ன வருது பாருங்கள், 9ம் 28ம் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 252 / 5 + 32. ஸோ இப்போ இது 5ஆல் கட் பண்ணிங்கன்னா 5 டைம்ஸ் 25. ஸோ பேலன்ஸ் இது வந்து பத்தாது. ஸோ 0 வச்சுட்டு பாயிண்ட் சேர்த்துக்கிறோம், 20 வருது. ஸோ 4. அப்போ ஆன்சர் என்ன வருது நம்மளுக்கு, 32 + 50 அப்படின்னா 82.4. இங்கேயும் நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம், ஃபாரன்ஹீட். அப்போ 82.4 டிகிரி ஃபாரன்ஹீட். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு 2 சம்ஸ்க்கு ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் அதே மாதிரி தேர்ட் பாருங்கள், t(-10). ஓகே, இப்போ -10னா இங்கே சி இருக்கிற இடத்துல -10 சப்ஸ்டியூட் பண்ணணுமா. அப்போ அந்த மைனஸ் நான் முன்னாடி எழுதியிருக்கேன். 9/5 இன்ட்டு, ஆர் இது வந்து அப்படியே பண்ணுற பாருங்க. இங்கே -10னா 9 × 10 90. ஸோ -90 + 5 32. இப்போது இங்கே டினாமினேட்டரில் 1 இருக்கிறதா அர்த்தம். ஸோ 5க்கும் 1க்கும் எல்சியம் எடுத்திங்கன்னா உங்களுக்கு 5 தான் வரும். ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். இங்கே வந்து -90 இருக்குது. இங்கே மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 5 2s are 10, பேலன்ஸ் 1, 5 3s are 15. ஸோ நம்மளுக்கு ஒரு 116. அப்போ 160ல் 90 போயிடுச்சுன்னா என்ன வருது, 70 / 5. அப்போ 70/5னா நம்மளோட ஆன்சர் 14 டிகிரி ஃபாரன்ஹீட். ஸோ இப்போ நம்ம என்னென்ன கண்டுபிடிச்சிட்டோம், ஃபஸ்ட்டு 3 சப்டிவிஷன்ஸ்க்கும் சிம்பிளி நம்ம என்ன பண்ணிட்டோம், சிக்கு என்ன வேல்யூ கொடுத்தாங்களோ அந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணி அப்படியே சால்வ் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ 4th and 5th நெக்ஸ்ட் பேஜில் பார்ப்போம். the value of c when t of c is equal to 212. இதுக்கு முன்னாடி என்ன கொடுத்துருக்காங்க, சிக்கு வேல்யூ கொடுத்தாங்க. பட் இப்போ என்ன சொல்லிட்டாங்க, எஃபோட வேல்யூவை அவங்க கொடுத்துருக்காங்க. எஃபோட வேல்யூ கொடுத்துட்டு நம்மளை என்ன கேட்குறாங்க, சியோட வேல்யூ கேட்குறாங்க. அப்போ f is equal to t of c is equal to 212. இது அவங்க கொடுத்துருக்காங்க. இப்போ t of c ஃபங்க்ஷன் நம்மளுக்கு என்ன தெரியும், அந்த ஃபங்க்ஷன் அப்படியே எடுத்து எழுதுங்க. 9/5c + 32 is equal to 212. இப்போ இதுலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம், சியோட வேல்யூ. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் சி இல்லையா. ஸோ சி கண்டுபிடிக்கணும். ஸோ நீங்கள் சியை மட்டும் என்ன பண்ணணும், லெஃப்ட் சைடு வச்சுட்டு மற்றதெல்லாம் வந்து ரைட் சைடு கொண்டு போனீங்க அப்படின்னா, இப்போ 212ல் 30 போயிடுச்சுன்னா நம்மளுக்கு 32 போயிடுச்சுன்னா நம்மளுக்கு என்ன வரும், 180 வருதா. ஸோ இப்போ 9/5c is equal to 180. அப்போ இதுலேருந்து சி எடுத்தீங்க அப்படின்னா 180 × 9/5 இந்த பக்கம் வந்தால் என்ன ஆகும், 5/9 ரெசிப்ரோக்கல் ஆகும். ஸோ இப்போ இது பண்ணிங்க அப்படின்னா 20. ஸோ சியோட வேல்யூ நம்மளுக்கு என்ன வருது, 100 டிகிரி. இங்கே என்னது நம்ம கண்டுபிடிக்கிறது சி, எஃப் கிடையாது. ஸோ 100 டிகிரி செல்சியஸ். யூனிட் வந்து கரெக்டாக போடணும். இங்கே நம்ம சி கண்டுபிடிச்சோம் அப்படின்னா செல்சியஸ் போடணும். இப்போ இங்கெல்லாம் என்ன பண்ணியிருக்கோம், நம்ம டி ஆஃப் சி கொடுத்துட்டாங்க, எஃப் கண்டுபிடிக்கிறோம். ஸோ அப்போ நம்ம ஃபாரன்ஹீட் போட்டோம். இப்போ லாஸ்ட் ஒன் பாருங்கள், 5th one. Find the temperature when the Celsius value is equal to Fahrenheit. அதாவது சியும் எஃப்பும் ஈக்குவலாக இருந்தால் என்ன டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகே, ஸோ இப்போ சியும் எஃப்பும் ஈக்குவல்னா என்ன அர்த்தம்னா, இந்த எஃப் இருக்கிற இடத்துல நம்ம சி போடலான்னு அர்த்தம். ஓகேவா. ஸோ இப்போ கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் 9/5c + 32 is equal to எஃப்ன்றது நார்மல். ஆனால் எஃப்பும் சியும் தான் ஈக்குவலே. அப்போ நான் இங்கே வந்து சி போட்டுக்கலாமா,
இப்போ இந்த c இந்த பக்கம் கொண்டு வாங்க, உங்களுக்கு என்ன வருது பாருங்க, 9/5c மைனஸ் c இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் 32. இந்த பக்கம் வந்தால் மைனஸ் 32. இப்போ கீழே 1 இருக்கிறதா அர்த்தம். ஸோ கீழே டினாமினேட்டர் நீங்கள் 5 எடுத்தீங்கன்னா 9c மைனஸ் கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 5c இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 32. 9cல 5c போயிடுச்சுன்னா 4c/5 இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 32. அப்போது நம்மளுக்கு இது என்ன வரும், c இஸ் ஈக்குவல் டு இங்கே என்ன பண்ணு பாருங்க, மைனஸ் 32 இன்ட்டு 4/5 இந்த பக்கம் போனால் 5/4 ஆகும். ஸோ இது கொஞ்சம் உங்களுக்கு கிளம்சியாக இருக்குது, அதனால் நான் இது வந்து எரேஸ் பண்ணிட்டு இங்கே எழுதி காட்டுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து சியோட வேல்யூவை 4/5 இந்த பக்கம் போனால் மைனஸ் 5/4 வர்றதுனால c இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 32 இன்ட்டு 5/4. 4 வந்து எத்தனை டைம்ஸ், 8 டைம்ஸ். ஸோ 5 8s ஆர் மைனஸ் 40 டிகிரி. இப்போ இதில் என்ன மேம் யூனிட் போடணும்னு கேட்டிங்கன்னா, இவங்க மொட்டையாக டெம்பரேச்சர்னு சொல்லியிருக்காங்க, அதனால் இதை மைனஸ் 40 டிகிரி செல்சியஸும் இதுதான், மைனஸ் 40 டிகிரி ஃபேரன் ஹீட்டும் இதுதான். ஓகேவா? ஸோ இப்போ இதோட இந்த 12th சம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த 1.4 எக்ஸசைஸும் இதோட கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் 1.5 பார்ப்போம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க கிளாஸ்மேட்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.